பொதுமக்கள் இவ்வாண்டு தொடங்கி மைஜேபிஜே செயலியில் சாலை குற்றங்களுக்கான தங்களின் அபராத தொகையை செலுத்தலாம் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் அறிவித்தார். இந்த புதிய அம்சம் பொதுமக்கள் சிரமமின்றி தங்களின் அபராத தொகையை கைபேசியில் இருந்து எளிதாக செலுத்த உதவும் என்றும் அந்தோனி லாக் குறிப்பிட்டார். இந்த புதிய அம்சத்தின் அறிமுகம் சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜேவின் செயல்திறனை மேம்படுத்துகிறது. மைஜேபிஜே செயலியில் இன்னும் புதிய இலக்கவியல் அம்சங்கள் செயல்முறைப்படுத்தப்படும் என்றும் அந்தோனி லாக் கூறினார். எதிர்காலத்தில் பொதுமக்களின் தேவைகளுக்கு ஏற்ப தொடர்ந்து இந்த செயலியில் புதிய அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மைஜேபிஜே செயலி இப்போது 11.5 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மலேசிய ஓட்டுநர் உரிமம் மற்றும் மோட்டார் வாகன உரிமம் புதுப்பித்தல் போன்ற அம்சங்கள் பொதுமக்களுக்கான செயல்முறைகளை எளிமையாக்கியுள்ளது.